வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல நமக்கு அழகு 8 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன கிளாஸ்ல பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், சரிங்களா? ஆ, நம்ம பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்க்க போறோம், சரியா? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனுடைய அந்த இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டான போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பார்த்தோம். பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட், லைட்டோடைய பார்ட்டிகல் நேச்சர். நாம இங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா துகள்களுடைய அலை இயல்பு, வேவ் நேச்சர் பார்க்க போறோம். இதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அதோடைய சிமுலேஷனை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். லாஸ்டா ஒரு 10 நிமிஷத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது உள்ள போலாம். ஓகே, ரைட். இப்போ so far we have learned that the characteristics of particles and waves are different. அடுத்தனா துகள்களும் அலைகளும் ஒன்றல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா துகள்களுக்கு ஒரு விதமான பண்புகள் இருந்துச்சு, சில விளைவுகளை ஒபே பண்ணுச்சு. நம்ம தள விளைவு, இன்டர்ஃபரன்ஸு, அப்புறம் டிஃப்ராக்ஷன், குறுக்கீட்டு விளைவு நிறைய நம்ம பார்த்தோம். அடுத்தனா சில இதுக்கு அலை பண்பு ஒர்க் ஆகும். லைட்டோடைய அலை பண்பு நம்ம சொல்லுவோம், ஹைகன்ஸ் சொன்னது. பார்ட்டிகல் பண்பு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் சொன்னது. இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ ஒரு வேவ்னு இருந்ததுன்னா, அலைன்னு இருந்ததுன்னா, அதுக்கு என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி இருக்கும், எஃப் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் சிம்பிளா. வேவ் லென்த், அலை நீளம், லாம்டா. வேவ் வெலாசிட்டி, சரிங்களா? நம்ம வேவ் வெலாசிட்டி வீண் போட்டா அதே தான் மீனிங் வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் வெலாசிட்டி இதுதான், வி தான் போடும். அலை திசைவேகம் அப்படி சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூடு, தட் இஸ் இன்டென்சிட்டி, அதெல்லாம் இருக்கு. ஆம்ப்ளிடியூட நம்ம ஏன்னு பொதுவாக இதுக்கு முன்னாடி சொல்றோம், இன்டென்சிட்டி ஐன்னு சொல்லும். அதனால அதே வச்சுக்கலாம். ஏன்னா பார்ட்டிகளுக்கு வேற வரும். நம்ம போன கிளாஸ் பார்த்தோம்னா மூமெண்டம் இருக்கும், மாஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு. இந்த வேவ் ஆனது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் அவுட் இன் த ரீஜன். ஓகே, ரிலேட்டிவ்லி லார்ஜ் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது பறந்து விரிந்து வெளியோடைய ஓரளவு கணிசமான பகுதியை ஆக்கிரமிக்கிறது. பார்ட்டிகள் எப்படி ஒரு மாஸ்னால, ஒரு வெலாசிட்டினால, நம்ம மூன்றாவதுனால சொல்றோமோ, வேவா இப்படி சொல்றோம். அப்ப பார்ட்டிகள் துகள்களுக்கு மாஸ் இதே தான், வெலாசிட்டி அண்ட் மூமெண்டம் பி அப்படின்னு போடுவோம், எனர்ஜி அப்படின்னு போடுவோம். அடுத்தன ஆக்குபேஸ் டெஃபினைட்ஸ் பொசிஷன் இன் ஸ்பேஸ் அண்ட் இஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ். மாஸுக்கு பார்ட்டிகள் நம்ம சொல்லும் போது இப்படி சொல்லணும். அதுக்கு ஒரு துகள் என்பது நிறை, திசைவேகம், உந்தம், ஆற்றல் ஆகியவற்றால் குறிப்பிடப்படுகிறது. மேலும் வெளியோடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த அளவு பகுதியை அது ஆக்கிரமிச்சு அளவில் சிறியதா இருக்கும். ஏன்னா பார்ட்டிகள்னாலே அதுக்கு மாஸ் உண்டு. இந்த ஸ்பேஸ்ல ஒரு இடத்த ஃபில் பண்ணிடும். இப்போ இதே நான் ஒரு பேனா வச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே ஒரு பார்ட்டிகல் தான், சின்ன ஒரு துளி பார்ட்டிகல் தான். இங்க ஏகப்பட்ட பார்ட்டிகல் இருக்கு, இந்த ஸ்பேஸ் அது ஆக்குபை பண்ணிடுது, அப்படிதான். ஸோ கிளாசிக்கல் பிசிக்ஸ், அதாவது பண்டைய இயற்பியல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகளையும் வேவ்ஸையும் டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸா நினைச்சாங்க, அப்படிதானே? அதாவது துகள்களும் அலைகளும் வெவ்வேறானவை அப்படின்னு விவரிச்சுது. ஆனா நம்ம டியூவல் நேச்சர் அப்படின்னு படிக்கும் போது, டியூவல் நேச்சர் குவாண்டம் கான்செப்ட், அப்படிதானே? குவாண்டம் தியரியில பார்த்தீங்கன்னா குவாண்டம் கொள்கை கதிர்வீச்சுக்கு இருமை பண்பு இருக்கு. ஏன்னா இந்த யூனிட் ஃபுல்லாமே, அந்த யூனிட்டோட நேமே தான், டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் தான். மேட்டருக்கு ரெண்டு நேச்சர் இருக்கு, ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கு, வேவ் நேச்சர், பார்ட்டிகல் நேச்சர். அதுதான் எப்படி பார்க்குறோம். தட் இஸ் ரேடியேஷன், கதிர்வீச்சானது பிகேஸ் அஸ் எ வேவ் அட் எ டைம். ஒரு ஒரு முறை அலையாக ஆக்ட் ஆகுது, இன்னொரு முறை பார்ட்டிகளா ஆக்ட் ஆகுது. அதான் டியூவல் நேச்சர், இருமை பண்பு. இருமைனா இரண்டு பண்புன்னு அர்த்தம். அட் சம் அதர் டைம்ஸ், சில நேரங்களில் அலைகளாகவும் வேறு சில நேரங்களில் துகள்களாகவும் செயல்படுகிறது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பார்ட்டிகல் நேச்சரை ப்ரூவ் பண்றதுக்கு தான் போன கிளாஸ்ல அந்த மெத்தட்லாம் பார்த்தோம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஈக்குவேஷன் பார்த்தோம். கதிர்வீச்சு ரேடியேஷன் போய் பண்ணும்போது அப்படியே வெளியில வர்றது சிமுலேஷன் பார்த்தோம், அப்படின்னா அந்த மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் வெளியில வருதுன்னு சொல்லிட்டு. வேவ் நேச்சருக்கு யார் ரிசர்ச் பண்ணுவாங்க, வேவ் நேச்சர் யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி ப்ராய், அந்த சயின்டிஸ்ட் அவர் சொல்றாரு.
அவருடைய நிறைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபாதிசிஸ், அதாவது அவர் கொள்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் அதை ப்ரூவ் பண்ண முடியல. பட் அவருடைய அந்த வேவ் நேச்சரை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஏன்னா நாம எலக்ட்ரான் பார்த்துருப்போம், ஆர்பிட் பார்த்துருப்போம். இந்த ஆர்பிட் நடுவுல எலக்ட்ரான் ஏன் இல்ல? ஏன்னா இந்த எலக்ட்ரான்லாம் இந்த ஆர்பிட்லாம் வச்சு சுத்தி வரும். நமக்கு அது நல்லாவே தெரியும். ஆர்பிட் நடுவுல ஏன் இல்ல அப்படிங்கறத எந்த மாடலும் சொல்ல முடியல. அடுத்தா, ஓகேவா? அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் சொல்றோம், அது சொல்ல முடியல. சோ டீப்ராய் மாடல், அதாவது வேவ் மாடல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த எலக்ட்ரான் துகள் வடிவில சுத்தல, வேவ் வடிவில சுத்துது அப்படிங்கறத நம்ம சொல்றார். சரிங்களா? The wave particle duality of radiation were extended to a matter by French physicist Louis de Broglie in 1924. Greatly influenced by the symmetry in nature. அவர் வந்து இயற்கையிலிருந்து இயற்கையோட சமச்சீர் பண்பை பார்த்து தான் அவருக்கு அந்த ஒரு ஐடியா வந்துச்சு. ஒளி போன்ற கதிர்வீச்சு சில நேரங்களில் துகளால் செய்யப்படும் அப்படின்னா, எலக்ட்ரான் போன்ற பருப்பொருள்கள் துகள்கள் சில நேரங்களில் அலைகள் போன்று செயல்பட வேண்டும் அவரு ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம், ரேடியஸ் வந்து சம்டைம்ஸ் வேவ் நேச்சரா இருக்கும், சம்டைம்ஸ் மேட்டர் நேச்சரா பார்ட்டிகல் நேச்சரா இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அவர் சொல்றாரு, அப்போ இயற்கையில எப்பவுமே ஒரு சமச்சீர் தன்மை தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரானுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ், அது வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் அப்படிதானே. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வேவ் நேச்சர் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு, நினைக்கிறார். கேன் ஆல்சோ ஆக்ட் அட் வேவ் அட் சம் டைம். ஸோ அக்கார்டிங் டு டி பிராய் ஹைபாதிஸ், அந்த டி பிராய் எடுகோல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா, ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் லைக், நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்னா எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாத்தையும் சொல்லுவோம். அதுதான் எலக்ட்ரான் புரோட்டான், இப்படி சும்மா சாற்றா எழுதியிருக்கேன், நியூட்ரான் இன் மோஷன். அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த வார்த்தையை, இன் மோஷன் ஆர் அசோசியேட்டட் வித் வேவ். இதுதான் அவருடைய ஹைபாதிஸ். இந்த வேவ் பேரு டிபாய் வேவ்ஸ் அல்லது மேட்டர் வேவ். அதனால இந்த டாபிக் மேல மேட்டர் வேவ் போட்டுப்பாங்க. மேட்டர் வேவ்னா இதுதான், மேட்டர் பார்ட்டிக்கல் வேவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கா? ஏன்னா அந்த டீப்ரா ஹைபாதிசிஸ் மட்டும் தனியா ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த லைனை எழுதிக்கலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா, இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரான்களோ புரோட்டான்களோ நியூட்ரான்களோ அந்த மாதிரி அனைத்து பருப்பொருட்கள், அந்த பருப்பொருள் துகள்களும் பாத்தீங்கன்னா அலைப்பண்பை பெற்றுள்ளன. இந்த அலைகள் டீப்ராய் அலைகள் அல்லது பருப்பொருள் அலைகள் என்று பெயர். இப்போ இதுவும் கிளியர் ஆயிட்டு, டீப்ராய் ஹைபாதிசிஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன்ல நம்ம வேவ் நேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டீப்ராய் வேவ் லென்த் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஏன் வேவ் லென்த்னா, இவர் வேவ்னு சொல்லிட்டாரு, அப்ப வேவ் லென்த் இருக்கும்ல. ஏன்னா வேவுக்கு வேவ் லென்த் இருக்குன்னு இப்போ தான் நான் எழுதுனேன், அதை அழிச்சிட்டேன். பட் நம்ம சொல்றோம்ல, வேவ்னு இருந்தா வேவ் லென்த் இருக்கும். வேவ் லென்த் என்ன, வாட் இஸ் மீன் பை வேவ் லென்த்? இப்போ வேவ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரஸ்டுக்கும் ஒரு கிரஸ்டுக்கும் இல்லை ஒரு ட்ரஃபுக்கும் ஒரு ட்ரஃபுக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வேவ் லென்த் அப்படிமோ. இது இல்லைன்னா இது, இதுதான் லேம்டா அப்படிம்பாங்க, வேவ் லென்த். சரியா? அப்ப இதுக்கு வேவ் இருக்குதா வேவ் லென்த். அப்ப இதோட வேவ் லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் டிட்டர்மின் பண்றாரு. அதனாலதான் அது வந்து டீப் பிராய் வேவ் லென்த் சொல்றாங்க. The momentum of photon of frequency f, momentum எழுத போறோம். அண்ட் அந்த momentum, அந்த momentum அப்படின்னா நம்ம லைட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். லைட்ல போட்டான்ஸ் இருக்கு, போட்டான்ஸ் அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கு. லைட்டுக்கு ஃப்ரீக்வன்சி உண்டு. ஸோ மூமெண்டம், அப்போ இதுல போட்டானுடைய மூமெண்டம் பார்க்க போறோம். இதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சம் ஃப்ரீக்வன்சி இருக்கும், நியூ அப்படின்னு போட்டுப்பாங்க. நம்ம எஃப்னு போட்டாலும் கரெக்ட் தான். சரியா? ஃப்ரீக்வன்சினா எஃப்னு போடலாம். இந்த மூமெண்டம் எப்படி இருக்குன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு பி. ஏன்னா மூமெண்டம்னா பின்னு நம்ம நோட் பண்ணுவோம். பி இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ பை சி அப்படின்னு போடுவாங்க.
ஓகே. அதாவது டீப்ராய் வந்து ஒரு பால் மாடல் தாராரு, ஒரு பார்ட்டிகல் மாடல். அதாவது எலக்ட்ரான் போன்ற அந்த பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ல இந்த மாதிரி சுற்றி வரும், நியூக்ளியஸ் சுற்றி அப்படிங்கிறாரு. அண்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டான எனர்ஜி ஸ்டேட்ல தாவி தாவி வரும். அதாவது ஒன்னுலேருந்து ரெண்டு, ரெண்டுலேருந்து மூணு, இப்போ இந்த மாதிரி தாவி தாவி போகும். நம்ம அதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எக்ஸைடேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸைடேஷன் எனர்ஜி, செகண்ட் எனர்ஜி ஸ்டேட் எனர்ஜின்னு சொல்லிட்டு. இந்த எலக்ட்ரானுக்குலாம் எனர்ஜி தேவை, இருந்தால் தான் எக்ஸைடேஷன் எனர்ஜி ஆகும். அதுக்கு நம்ம வெளியிலேருந்து ஒரு ரேடியேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் ஓகே அடுத்தானே. பட்டு இந்த பார்ட்டிக்கல் மாடல் அப்படின்னு டீப்ராய்க் சொன்ன மாடல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு டிராப் எக்ஸ் இருக்கு. அதை நான் அந்த டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் முன்னாடி அதை நடத்தும் போது சொல்கிறேன். ஸோ அவர் சொல்லிட்டாரு வேவ்னு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ வேவ்லென்த் இருக்கு, அந்த வேவ்லென்த் அவர் சொல்ல போறாரு. அதுக்கு மூமெண்டத்தை எடுத்துக்கிறாரு. சி சிக்கோட்டு, அதாவது சீனா ஸ்பீட் ஆஃப் லைட் நமக்கு தெரியும். ஒரு லைட்டோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி, அதோடைய லேம்டா வேவ் லென்த்தை மல்டி பண்ணால் கிடச்சிரும். ஃப்ரீக்வன்சியை எஃப்னு போடலாம், இது நியூவும் போடலாம், ரெண்டில் எதுனாலும் போடலாம், தப்பே கிடையாது. சில புக்கில் எஃப்வும் போட்டிருப்பாங்க, சில புக்கில் நியூ போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் புக்கில் நியூலாம் போட்டிருப்பாங்க, நியூ தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா எஃப்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபோக்கஸு, ஃபோக்கல் லென்த்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால மேக்ஸிமம் சரி ஃப்ரீக்வன்சி பண்ண நம்ம இந்த, ஏன்னா இந்த சிம்ல வேற எதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க ஒரு ரெட் லைட் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு ஆரஞ்சு லைட் எடுக்கிறீங்கன்னா அதோடைய வேவ்லென்த்தை பாருங்க, நெட்ல கிடைக்கும். அதோடைய ஃப்ரீக்வன்சியை பாருங்க, அலைநீளம், அதிர்வெண், இந்த ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பாருங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் கிடைச்சிரும். 3×10⁸, அதாவது கிட்டத்தட்ட 2.9 அந்த அந்த அளவுக்கு வந்துடும். சரியா? எப்படியும் பக்கத்தில் வந்துடும். ஸோ இதுதான் சி கூட்டு நியூ இன்ட்டு லாம்டா. சப்போஸ் இதுல இருந்து எனக்கு லேம்டா தேவைன்னா சி பை நியூ போடலாமா? நல்லா பாருங்க. அல்லது எனக்கு நியூ தேவைன்னா சி பை லேம்டா அப்படின்னு கொண்டு வந்துடலாம். எப்படினாலும் எதையாவது இந்த மூணுத்தை நம்ம எப்படியா மாத்திக்கலாம். இப்போ நியூ பை சி அப்படின்னு இந்த இடத்துல நியூ பை சி அப்படின்னா லேம்டா, அப்போ சி பை நியூனா லேம்டா, நியூ பை சினா 1/λ, தட் இஸ் பி கூட ஹச் பை லேம்டா அப்படின்னு வந்துடும். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஹச்னா பிளாங்க்ஸ் மாறிலி, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு வேல்யூ தெரியுங்களா, 6.626 இன்ட்டு 10⁻34 அப்படின்னு தெரியும். ஓகே, நமக்கு முன்னாடி படிச்சிருப்போம், பின்னாடி இருக்கு, பின்னாடி வரும், பட் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். ஃப்ரீக்வன்சி, நான் ஒரு லைட்டோட ஃப்ரீக்வன்சி தரேன், இது ஸ்பீட் ஆஃப் லைட்டு கான்ஸ்டன்ட் தான், அப்புறம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது நீங்க போட்டீங்கன்னா மும்முடம் தெரிஞ்சிடும், அந்த ஃபோட்டானோடைய மும்முடம் தெரிஞ்சிடும். சப்போஸ் நான் ஃப்ரீக்வன்சி தரல, வெறும் வேவ்லென்த் தான் தந்திருக்கேன்னா இந்த ஃபார்முலா போட்டலாம், வேவ்லென்த் போட்டு நீங்க மும்முடம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த வேவ்லென்த்தை நாம இந்த பியை வச்சு இப்படி கீழே கொண்டு வந்துடும், அதாவது ஹச் பை பின்னு சொல்லலாம். இது வந்து என்னது, போட்டானுடைய வேவ் லென்த், அப்படிதானே, அந்த லைட் பார்ட்டிகளோட வேவ் லென்த். ஏன்னா எல்லோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ப்ளூக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் ரைட். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் மூமெண்டத்தில் ஹச் பை பின்னு எழுதலாம். இதெல்லாம் ஜென்ரலா இருக்குது. இப்போ நம்ம டீப்ராய் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஜென்ரல் ஒன், அண்ட் திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் as well நமக்கு எல்லா மாதிரியும். அப்போ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் இருக்கு, அது டிராவல் ஆகுது விங்கிற ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அப்படின்னா அதுக்கும் வேவ் லென்த் இருக்கும் அப்படிங்கிறார். சரியா? டீப்ராய் கொள்கையின்படி இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா பருப்பொருள் துகள்களுக்கு பொருந்தக்கூடிய முழுவதும் பொதுவான சமன்பாடு அப்படின்னு சொல்றாரு. எனவே அவர் என்ன சொல்றாருன்னா, எம்ங்கிற நிறை இருக்கு, விங்கிற வேகத்தை போகுதுன்னா அந்த துகளோடைய அந்த துகளுக்கும் அலைநீளம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த அலைநீளத்துக்கு ஹச் பை எம் பி அப்படின்னு சொல்றாரு, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படி சொல்றாரு. அந்த மாஸ்ல அதுக்கு எந்த வெலாசிட்டி, பட் இந்த ரெண்டு மல்டி பண்ணா உங்களுக்கே தெரியும் திருப்பி பி தான். ஏன்னா மூமெண்டம் நம்ம 10th படிச்சிருப்போம், உந்தம், மூமெண்டம்னா உந்தம், எம் இன்ட்டு பி உந்தம். அப்போ ரெண்டுமே ஒரு ஒன்னா வருது பாருங்க. நீங்க வேவுக்கும் பார்த்தாலும் இதான் வருது அலைநீளம், துகளும் பார்த்தாலும் இதான் உங்களுக்கு வருது. டீப்ராய் ஹைப்போதீசிஸ்ல பார்க்கும்போது திஸ் wavelength of matter wave is known as Debray wavelength.
பருப்பொருள் அலையோட இந்த அலைநீளம் டி பிராய் அலைநீளம். இந்த சமன்பாடு அலைப்பண்பினையும் துகள் பண்பினையும் பிளாங்க் மாறிலியும் இணைக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இதுல 3 பேர் இருக்காங்க. ஒன்னு லாம்டா, ஹச்பி. பி அப்படிங்கிற மொமெண்டம் வந்து பார்ட்டிகல் நேச்சர், துகள் பண்பு. நம்ம எழுதணும்னா துகள் பண்புல எதுலாம்னா மொமெண்டம் இது இருக்கு. லாம்டா அப்படிங்கிறது அலைக்கு உண்டான பண்பு, வேவ் லென்த் அப்படிங்கிறது. பிளாங்க் மார்லி, அப்ப இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணு பாருங்க, துகள் பண்பு அலை பண்பு கூட பிளாங்க்ஸ் மார்லி வச்சு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுவும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ரைட். இப்போ நம்ம அடுத்து டீப்ராய் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்க்க போறோம். எலக்ட்ரானுடைய டீப்ராய் அலைநீளம். ஏன்னா எலக்ட்ரான் அந்த உட்கரை சுத்தி வருது. எலக்ட்ரான் பார்ட்டிகல் அஸ் வெல் அஸ் அது மூவ் ஆகும்போது வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்ற போது, அப்ப அதோடைய வேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும்ல. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு மாஸ் ஒன்னு இருக்கு, எம்ங்கிறது மாஸ் இருக்கு. இது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் கொடுத்து ஆசலேட் பண்றேன், முடுக்கு வைக்க. சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தா தான் அது இதாகும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி அப்படிமோ மின்னழுத்த வேறுபாடுமோ. மின்னழுத்த வேறுபாட்டினால ஒரு எலக்ட்ரான் நீங்க முடுக்கி வைக்கிறீங்க. அந்த எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கு. எலக்ட்ரானோட மாஸ் நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? எலக்ட்ரானோட மாஸை யோசிங்க. 9.11 இன்ட்டு 10⁻³ அப்படிங்கிறது தான் மாஸ். சரியா? இப்போ இப்படி ஒரு வோல்டேஜை கொடுக்குறீங்க, எலக்ட்ரான் இயங்குது அப்படின்னா அதுக்கு இயக்க ஆற்றல் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half mv² அப்படின்னு தெரியும். இப்போ இந்த எனர்ஜியும் ஒர்க்கும் ஒன்னு அப்படின்னு நமக்கு தெரியும். 11th இருந்து படிப்போம். ஆற்றலும் வேலை ஒண்ணு. ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த இயக்காற்றல் எடுத்தா வேலை அப்படிங்கிறத இ இன்ட்டு வின்னு நினைப்போம். ஏன்னா இந்த வோல்ட் அந்த எலக்ட்ரானை மூவ் பண்றதுக்கு ஒரு வேலை பண்ணுது, அதனால இவி அப்படின்னு போடுறோம். எலக்ட்ரான் வோல்ட் இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க், ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு வேலை. அதனால இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். இப்போ எனக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இது ஸ்பீடு, இது வோல்ட், இது மின்னழுத்தம், இது வந்து ஸ்பீடு என்ன வேகம். எனக்கு வேகம் அது கொஞ்சம் சுழிச்சுனாலும் போட்டுக்கோங்க. எனக்கு வேகம் தேவை அப்படின்னா மற்ற டைம்லாம் கீழே வந்துடுங்க, டூ அங்கே கொண்டு வந்துடுங்க. டூ இன்ட்டு எம்ஐ கீழே கொண்டு வந்துடுங்க, இப்படி கொண்டு வந்துடுங்க. சரியா? எனக்கு வி தேவைன்னா அடுத்து இதை ரூட் எடுக்கிறேன். எடுத்துலாமா? அப்போ டீப்ராய் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, டீப்ராய் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் வித் எலக்ட்ரான் வச்சு பார்க்க போறோம். டீப்ராய் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரானோட தொடர்புடைய பருப்பொருள் அலைகளோட டீப்ராய் அலைநீளம். டீப்ராய் அலைநீளம் எவ்வளவு பார்த்தோம்? மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு துகள்களுடைய அலை இயல்புல லாம்டா சிக்கோட்டு ஹச் பை எம்இ அப்படின்னு பார்த்தோம். இதையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா இது வெலாசிட்டி, அது நம்மளுக்கு தெரியும். இந்த வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி, ஏன்னா எலக்ட்ரான் பத்தி பேசுறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம தெரிஞ்சுது. இப்போ எலக்ட்ரான் பத்தி பேசும்போது எலக்ட்ரானோட ஸ்பீடை எடுத்துட்டேன். சரியா? மாஸ் அது கான்ஸ்டன்ட், சார்ஜ் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், இது நான் கொடுக்கறது. அப்போ எதை மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியாதுன்னா இதை சொல்ல முடியாது. ஏன்னா இதை நீங்க கூட்ட கூட்ட இது கூடும். புரியுதா? மாஸ் கூட கூட இது குறையும். பட் நம்ம எலக்ட்ரான் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இது மட்டும் தான் மாறும், அதனால அதை கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிச்சிட்டு உடனே டீபராய் அந்த ஹைபாத்திஸ் படியா நம்ம டீபராய் வேவ் வந்து எடுக்கிறோம், டீபராய் அலை நீளத்தை எடுக்கிறோம். அதுதான் இது. அப்ப இந்த வெலாசிட்டில இந்த வேகத்துல இதை சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ லாம்டா சீக்கோட்டு ஹச் பை எம், விக்கு பதிலா இப்படி போடுறேன், டூ இ வி பை எம் அப்படின்னு போட்டதான். போட்டலாமா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வெறும் எக்ஸ்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படின்னு போடும். அப்படிதானே? எம்னா ரூட் எம் இன்ட்டு ரூட் எம் போடலாமா? ரூட் எம் ரூட் எம், ரூட் எம்மும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஒரு ரூட் எம் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ ஒரு இந்த எம்மை கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ ரூட் எம் இன்ட்டு ரூட் டூ இ வி அப்படின்னு வந்தா அந்த ரூட்டை உள்ள கொண்டு போயிடலாம். அடுத்த நம்ம இந்த எம்மை உள்ள கொண்டு போயிடலாம், மொத்தமா ரூட் போட்டலாம். நமக்கு மேத்தமெட்டிக்கல எல்லாம் படிச்சிருவோம். சரியா? லாம்டாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து எலக்ட்ரானுக்கு.
வேவ் லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இது இன்னும் முடியுதான்னா இல்ல முடியல. ஏன்னா இதுக்கு சில இதுக்கு எனக்கு வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க போறேன். இதுதான் ஈக்குவேஷன் அளவுல இதுதான். பட் வேலையை போட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப அந்த ஃபார்முலா திருப்பி நான் மேலே எழுதிக்கிறேன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை 2mEv அப்படின்னு எழுதுறேன். இதுல பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேலையை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 √2 அப்படி வச்சுக்கோங்க. எம் வந்து மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 9.11 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31. இ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1. அது நல்லாவே தெரியும் அப்படிதானே. 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. அண்ட் வோல்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற வோல்ட், நம்ம கொடுக்குற வோல்ட் அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 10 தான் போடணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நீங்க சேஞ்ச் பண்ண கேட்கத்தால வேற வரப்போகுது. அதோட ஸ்பீடு வேரியேஷன் ஆகும் போது, அதோட வேவ் லென்த் வேரியேஷன் ஆகும் போது அதை வச்சு நம்ம போட்டுருக்கோம். அதனால அது தனியாக வச்சிருக்கோம். மற்றதெல்லாம் நம்ம வேல்யூ பட்டுச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது 12.27 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 பை என்னுடைய வி மட்டும் வச்சுக்கிட்டேன். மற்ற எல்லாமே மல்டி பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தா இந்த வேல்யூ வந்துடும். நீங்க செஞ்சு பாருங்க, மீட்டர்ல வரும். சரியா? இப்போ 10 பவர் மைனஸ் 10 மீட்டர் அப்படின்னா 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு தெரியும். அதுதானே? அதனால 10 பவர் மைனஸ் 10 அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா மீட்டரும் வேவ் லென்த்தோடைய யூனிட் தான், அலகு தான். அலைநீளத்தோடைய அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் தான். ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறதும் ஒரு அலகு தான். ஏன்னா 10 பவர் மைனஸ் 10 மீட்டரும் அதுவும் ஒரு அலகு தான். ஸோ இப்படி போட்டிருக்கேன். அப்போ நீங்க வந்து இப்ப எலக்ட்ரான் வந்து ஒரு 100 வோல்ட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப இந்த வீக் பதிலா 100 போட போறீங்க. 100 போட்டீங்கன்னா என்ன வரும்? ரூட் அவுட் 100 பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தீங்கன்னா 10 தான் வரும். 12.27/10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஒரு முன்னாடி போயிடும். அதாவது 1.227 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்துடும். சரியா? இந்த மாதிரி 100 வோல்ட் கொடுத்தா டீப்ராய் வேவ்லென்த் படி எவ்வளவு வருதுன்னா அந்த எலக்ட்ரானுடைய வேவ்லென்த் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வோல்ட்டை கொடுத்து பார்த்து சேஞ்ச் பண்ணி இது மாதிரி வேற வேற வேவ்லென்த் பார்த்தலாம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜியை கே ஆஃப் எம்இ ஸ்கொயர் நம்ம பொதுவா கைனடிக் எனர்ஜி கேன்னு வைப்போம். அந்த கேனே வைக்கிறாங்க. இயக்க ஆற்றல், எலக்ட்ரானுடைய இயக்க ஆற்றல் கே அப்படின்னு வைக்கிறேன். இயக்க ஆற்றல் எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு? ஓ ஒர்க்குக்கு, எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு அப்படிதானே, வேலைக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அப்ப டீப்ராய் வேவ்லென்த்த, டீப்ராய் ஹைபாதிசிஸ்ல நம்ம படிச்ச வேவ்லென்த்த ஃபார்முலா பார்க்கும்போது ஹச் பை 2mEv அப்படின்னு ஒன்று படிச்சோமா? ரைட்டா? வெலாசிட்டி வந்து அதாவது நம்ம இவி ஆஃப் எம்இ ஸ்கொயர் போட்டு ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரானை பார்த்தோம். அதுல இருந்து லாம்டா ஹச் பை எம்வி போட்டு இது வந்துச்சு. இதுல இவி இந்த இவி தான். அப்போ இந்த இவிக்கு பதிலாக கைனடிக் எனர்ஜி போடலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜிலே நம்ம ஈக்குவேஷன் சொல்லலாம். இதுக்காண்டி இதை சொல்றாங்க. ஹச் பை ரூட் ஆஃப் 2mk. கேனா கைனடிக் எனர்ஜி, இயக்காற்றல். அப்போ நீங்க சம்ல அழகா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணலாம். அவங்க எதை கொடுத்துருக்காங்க? கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்களா, இல்லைன்னா வோல்ட் கொடுத்துருக்காங்களா? வோல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா எடுக்க முடியாது. இப்போ நம்ம போட்ட இவி இப்போ போட்டலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதெல்லாம் தெரியும். இல்ல அதெல்லாம் வோல்ட் கொடுக்கல, கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா நீங்க இதை போட்டுடலாம். ஓகேவா? சப்போஸ் சார் இப்போ சப்போஸ் நீங்க அது செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பார்க்கலாம். ஏதாவது இப்போ கைனடிக் எனர்ஜி சிக்கோட்டு எலக்ட்ரான் வோல்ட், கைனடிக் எனர்ஜி நான் கொடுத்துருக்கேன், வோல்ட் கண்டுபிடிக்கணும்னா முடியும். இந்த இயை இங்க டிவைட் பண்ணா முடியும். கே பை இ அப்படின்னா வி தான் வரும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம்இ ஸ்கொயரை நீங்க இயால டிவைட் பண்றீங்க அப்படின்னா இதே தான் வரும், வோல்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுத்தி சுத்தி போறது. மேபி நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேலையை நீங்க ஒரு ஃபிக்ஸ்டான வேலையை வச்சுட்டு மாத்தி மாத்தி செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு இது வருதா கரெக்டா, இந்த ஃபார்முலா போட்டா இந்த வோல்ட் வருதா, நான் வோல்ட்டை வச்சுக்கிட்டு இதை பார்க்கலாமா அப்படின்னு நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செஞ்சு பார்க்கலாம் டைம் இருக்கும் போது. பட் ஜென்ரலாக நம்ம இதை பண்ணிடலாம். கைனடிக் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி லேம்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்ட்ல அந்த ஃபார்முலா 100 வச்சா 10. பட் 100 தான் ஃபிக்ஸ்டு கிடையாது. அது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ தான் அடுத்து நம்ம எங்க வாரம் பார்த்தீங்கன்னா டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரோம்.
இத சொல்றதுக்கு இந்த இத சொல்றதுக்கு டைரக்டா டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் போனாங்கன்னா நமக்கு புரியாது. ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ற போறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். டீப்ராய்னா என்ன, வேவ்லென்த்னா என்ன, டீப்ராயில என்ன டிராபுக் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ டீப்ராயோடைய வேவ் மாடல் அப்படின்னா எவ்வளவு நேரம் பார்த்தோம், வேவ்ல இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அதுல ஒரு டிராபேக் என்ன இருக்குன்னா, அவர்ட்ட எக்ஸ்பெரிமெண்டலான எவிடன்ஸ் இல்ல. சரிங்களா? ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் மட்டும் தான் அவர் வச்சிருந்தார். ஹி ஹாஸ் ஒன்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன். இப்படி இருக்கும். h பை m எப்படி E is equal to mc ஸ்கொயர் ஒரு மேத்தமெட்டிக்கலா மட்டும்தான் ஒர்க் ஆகும். தியரட்டிக்கலா ஒர்க் ஆகாதோ. அதே மாதிரி இவர் டீப்ராய் இதை சொல்றாரு. இப்படி இருக்கும். h பை mp போடுங்க, h பை me போடுங்கன்னு சொல்றாரு. பட் ஹி ஹாஸ் நோ மேத்தமெட்டிக்கல் சாரி எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ். அப்போ தான் இந்த டேவிசன் ஜெர்மர் அவங்க வராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈகர் டு நோ அவருங்க ஒரு ஷோ பண்றாங்க. அதாவது எலக்ட்ரான் வந்து பார்ட்டிகல் நேச்சர் இருக்கா, வேவ் நேச்சர் இருக்கான்னு எது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. பட் செஞ்சு பார்க்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. மேபி அது பார்ட்டிகல் நேச்சர் காமிக்கலாம், இல்ல வேவ் நேச்சர் காமிக்கலாம். வேவ் நேச்சர் காமிச்சா டீப்ராய் இதை ஒபே பண்ண மாதிரி டீப்ராய் சொன்னது கரெக்ட்னு தெரிஞ்சிடும். ஆனா ஃபார்ச்சுனேட்லி அவங்க கண்டுபிடிச்சது வேவ் மாடல் வரும். அதனால வேவ் நேச்சர் வந்து டீப்ராய் சொன்னது கரெக்ட்ங்கிறது வரும். அதனாலதான் டீப்ராய் சொல்லிட்டு அதுக்கு அடியில டேவிசன் ஜெர்மனை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. நிக்கல் கிறிஸ்டல் வச்சிருப்பாங்க. ஆர் எனி அதர் கிறிஸ்டல் வைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிக்கல் இங்கேருந்து எலக்ட்ரான் கன் மூலயமா நம்ம எலக்ட்ரானை பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் பாஸ் பண்ணும்போது அதுல பட்டு என்ன நடக்கு, அதனால இன்டென்சிட்டி எப்படி வேரியேஷன் ஆகுது, எல்லாத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது அந்த ஆங்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஆங்கிளை மாத்தி மாத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே ரைட் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இத நான் உங்களுக்கு வந்து இப்போ சிமுலேஷன் காமிக்கிறேன். ஏன்னா சிமுலேஷன் வச்சு நீங்க வந்து அந்த பாயிண்ட்லாம் சொல்லிடலாம். ஷேரிங். ப்ளீஸ் அலோ மீ டு ஷேர் சார். ஒன் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இதுல நீங்க பார்க்குற எக்ஸ்பெரிமெண்ட் தான்ப்பா டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. ஒன் செகண்ட். இதுல வந்து ஓகே. ஓகே. ஸோ நீங்க பார்க்குற எக்ஸ்பெரிமெண்ட் தான் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த செட்டப் தான் நம்ம புக்ல காமிச்சிருப்பாங்க. பட் அதுல ஒரு மாதிரி இருக்கும். இங்க நான் சொல்றேன் ஒன்று. கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கன் இருக்கும். இந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானை எமிட் பண்றதுக்கு. ஸோ எலக்ட்ரான் கன் லிபரேட்ஸ் எலக்ட்ரான் பை தெர்மியானிக் எமிஷன். சரியா? தெர்மியானிக் எமிஷன்னா ஆல்ரெடி வி நோ தட். அப்படிதானே? ரொம்ப ஹீட் ஆகும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகும்னா அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட்ல. எலக்ட்ரான் எமிட் ஆகும் அந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து. இந்த எலக்ட்ரான் பீம் பாத்தீங்கன்னா அப்படியே போய் நிக்கல் கிறிஸ்டல்ல போய் படும். நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன். போதுதா? இது வந்து எலக்ட்ரான் பீம் போய் நிக்கல் கிறிஸ்டல்ல போய் படுவாங்க. அங்க எதிர்த்தாப்புல இருக்கிறத நான் லேட்டஸ்ட் மாதிரி போட்டுறேன். அது ஆல்ரெடி நான் போர்ட்லயும் போட்டிருக்கேன். அதான் நிக்கல் கிறிஸ்டல். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ப்ரோராக்டர் அப்படிங்கிற இதை எடுக்க போறீங்க. இந்த இருக்கலாம், இதை எடுக்கிறீங்க. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஃபார் மெஷரிங் த ஆங்கிள்ஸ். சரியா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆங்கிள்ஸ் பார்க்கறதுக்கு. அதனால 90 டிகிரி அதை மாற்றும் போது இந்த டிகிரி மாறும் பாருங்க. வாங்க டிகிரி மாறும் பாருங்க. ஆங்கிள் பார்க்கறதுக்கு தான். ஃபார் மெஷரிங் ஆங்கிள்ஸ். நம்மளுடைய ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கும். அப்படிதானே? ஒரு செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அதுல டிகிரி இருக்கும். அதுதான் ப்ராடக்ட். நம்ம புக்ல டிடெக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
சரியா? டிடெக்டரை எல்லா ரொட்டேஷனும் ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்றதுனால என்ன நடக்கும்னா அந்த டிடெக்டர் அந்த எலக்ட்ரான் பீமோட இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுது. ஓகே, என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ஒரே ஒரு லைன் தான், இன்டென்சிட்டியை தான் மெஷர் பண்ணுது. இந்த டிடெக்டர் மெஷர்ஸ் இன்டென்சிட்டி. நம்ம இங்க டிடெக்டர்னாலும் நம்ம டைரக்டா அந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு நான் கிராஃப் காமிக்கும், உங்களுக்கே புரியும் டிடெக்டர்னால இன்டென்சிட்டி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ டிடெக்டர் மெஷர்ஸ் இன்டென்சிட்டி. சரியா? 1927 டேவிசன் லெஸ்ட் ஜெர்மர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீப்ராயோடைய பருப்பொருள் அலைகள் பற்றிய அந்த ஹைப்போதிஸுக்கு ஒரு சோதனை செய்யறாங்க. ஒரு லேட்டிஸ் மாதிரி வைக்கிறாங்க, படிகம் மாதிரி வைக்கிறாங்க அந்த திண்மத்தை, அது மேல எலக்ட்ரான் கற்றைகளை, எலக்ட்ரான் பீமை விழ வைக்கிறாங்க. அதுல விளிம்பு விளைவு நடக்குது, அதாவது டிஃப்ராக்ஷன் நடக்கு. டிஃப்ராக்ஷன் தெரியும், அந்த ஷார்ப் எட்ஜில் பட்டு இதாகும். ஸோ டிஃப்ராக்ஷன் நடக்கு, விளிம்பு விளைவு நடக்கு. பருப்பொருள் அலைகளுக்கு திண்ம படிகம் முப்பரிமாண விளிம்பு விளைவு கீற்றணையாக செயல்படுவதால் எலக்ட்ரான் கற்றைகள் விளிம்பு விளைவை அடைந்து குறிப்பிட்ட திசை செல்கின்றன அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது இதுல கிறிஸ்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கா யூஸ் ஆகுது. அப்ப யூஸ் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா டிஃப்ராக்ட் பண்ணி விடுது சர்டன் டைரக்ஷன்ல. ஸோ லோ டென்ஷன் பேட்டரிலாம் வச்சிருப்பாங்க, எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அதனால நான் சொன்னேன் தெர்மியானிக் எமிஷன். தமிழ்ல பாத்தீங்கன்னா வெப்ப அயனி உமிழ்வு. அது மூலமா எலக்ட்ரான் உமிழப்படும். பின்னர் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல உள்ளது சொல்லிட்டு இருக்கேன். ஹச்டி அப்படிங்கிற உயர் மின்னழுத்த ம், அப்படின்னு போட்டுப்பாங்கல்ல, ஹை டென்ஷன் வாங்க. அந்த உயர் மின்னழுத்த மூலம் மின்னிலை மற்றும் அலுமினிய உருளை ஆனோடு இடையே கொடுக்கப்படும் மின்னழுத்த வேறுபாட்டினால் எலக்ட்ரான் முடுக்கி வைக்கப்படுகின்றன அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த நிக்கல் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா நிக்கல் அணுவினால் பல்வேறு திசைகளில் அந்த எலக்ட்ரான் கற்றையானது சிதறடிக்கப்படுகிறது. அதாவது செறிவு நீங்க பார்க்க போறீங்க, இன்டென்சிட்டி. சரியா? இந்த எலக்ட்ரான் ஸ்கேட்டர்டு பை நிக்கல் ஆட்டம்ஸ். இப்போ ஸ்கேட்டர் ஆகுது. ஏன்னா நம்ம எலக்ட்ரான் பீமை ஃபர்ஸ்ட் அனுப்பணும், ஆனா இப்போ ஸ்கேட்டர் ஆயிருக்கு, அந்த நிக்கல் ஆட்டத்துல இருந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு. டிடெக்டர் யூஸ் பண்ணி விச் மெஷர்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான் பீம். அதான் எலக்ட்ரான் கற்றையோட செறிவை அந்த எலக்ட்ரான் பகுப்பானா அந்த டிடெக்டர் தான் அப்படி சொல்லுவாங்க தமிழ்ல. எலக்ட்ரான் பகுப்பானா டிடெக்டர். அதுல முக்கியமா ஒரு வார்த்தை என்னன்னா தீட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டென்சிட்டி, போல்ட்ல நான் சைடில் எழுதுறேன், இன்டென்சிட்டி ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. இந்த டிடெக்டரை நீங்க மாத்தி மாத்தி வைக்க போறீங்க. அப்படி வைக்கும் போது அந்த தீட்டா மாறும். தீட்டா மாறும் போது இன்டென்சிட்டி நீங்க வேரியேஷன் பார்க்கலாம். தட் இஸ் நீங்க ரிவர்ஸ்ல யோசிக்கணும். இன்டென்சிட்டி வேரி ஆகும் போது தீட்டாவும் நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் ஃபிளாட் இந்த எடுத்துக்கிறேன், ம் கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இதுல என்னுடைய கிராஃப்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கோடு ஒன்று இருக்கா? அதுதான் டிடெக்டரோட பொசிஷன். இந்த பிளாக் கலர் ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப்ல பாருங்க, இன்டென்சிட்டி. சரியா? இன்டென்சிட்டி எடுத்திருப்பாங்க, ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருப்பாங்க. ம் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருப்பாங்க இந்த இன்டென்சிட்டியை. இப்போ நான் அந்த டிடெக்டரை மாற்றும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்சிட்டியில் அந்த அந்த மார்க்கர் இருக்குதுல அது மாறும். ஸோ அதை வந்து நம்ம சின்னதாக வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய வியூக்குள்ள வரும் பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், கிராஃப்லேயே பார்த்துட்டுருங்க, வருதா? ஆக்சுவலி இப்போ இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கு, 53.566 டிகிரிலாம் கம்மியாக இருக்கு. நான் இன்னும் டிக்ரீஸ் பண்ணுறேன், அந்த மார்க்கரும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப ஜீரோ வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஜீரோ வரட்டாலும் அந்த ஜீரோ பக்கத்தில் வந்திருக்கு, இன்னும் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகலை. பட் இப்படியே இன்னும் கொண்டு போகிறேன். இது ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்திருக்கு பாருங்க. இப்போ இப்போ நான் வைக்கிற பாருங்க, ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ 28.42 462ல். பட் இன்னும் அந்த டிடெக்டரை நான் இன்னும் கொஞ்சம் வேற வேற டைரக்ஷன் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இதுதான் மேக்ஸிமம், அந்த கிராஃப்ல இதுதான் மேக்ஸிமம். ஸோ எப்போ கிராஃப்ல மேக்ஸிமம் வரும் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி 0 டிகிரியில் வரும். நம்ம புக்கில் எதுவும் போட்டிருப்பாங்க,
சரிங்களா? 0 டிகிரில வந்துரும். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? எப்படி வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். எங்கெங்க இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் இப்போ டிக்ரீஸ் போயிருக்கு. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ். அப்போ இன்டென்சிட்டி வேரி ஆகும்போது இங்க ஆங்கிளும் ஒரே ஆங்கிள் அப்படிலாம் நடக்கல பாருங்க. இன்டென்சிட்டி வேற வேற மாதிரி இன்டென்சிட்டி இருக்கு. ஒளிச்சரிவு இருக்கு. அப்போ ஒளிச்சரிவு வேற வேற எடுக்கும்போது நான் அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஆங்கிளும் வேற வேறமா இருக்கு. அதனால தான் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு நான் சொன்னேன். இதே மாதிரி நீங்க வெலாசிட்டியை கூட்டி பார்த்துக்கலாம், இன்டென்சிட்டியை கூட்டி பார்த்துக்கலாம். இது பாருங்க, இப்போ இன்டென்சிட்டியை நான் கம்மி பண்ணிடுறேன். இப்படி ஆயிரும். அந்த கிராஃப்லயே நான் சேஞ்ச் பண்றேன். சரியா? எலக்ட்ரானோட இன்டென்சிட்டி. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணி ஹைல வச்சாதான் உங்களுக்கு அந்த கிராஃபை நல்லா பார்க்க முடியும். பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருந்து. எலக்ட்ரான் பீமோட வெலாசிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு 700 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஏன்னா அதுக்கு ஏற்ற கிராஃபும் வேற வேறையா இருக்கும். ஃபுல்லா வச்சா அது ஒரு ஒரு விதமா வரும். வெலாசிட்டியை நான் ஃபுல்லா வைக்கிறேன். எலக்ட்ரான் மூவ்மெண்ட்னுடைய வெலாசிட்டி பாத்தீங்களா? போன இதுக்கும் இந்த இதுக்கும் கிராஃப் வித்தியாசமா தருதா? ஸோ நம்ம வந்து ஒரு மிட் லெவலில் வச்சிருந்தா அந்த கிராஃப் நல்லா தெளிவா பார்க்கறக்காண்டி அப்படி வச்சிருந்தேன். இந்த கிராஃப் அந்த மாதிரி நம்ம புக்ல போட்டிருப்பாங்க 8.18ன்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சுதா ஏன் இந்த கிராஃப் வந்திருக்குன்னு? இன்டென்சிட்டிக்கும் தீட்டாக்கும் உண்டான கிராஃப். இன்டென்சிட்டியை ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல தீட்டா எடுத்திருக்கேன். நான் தீட்டாவை நான் வேரி பண்ணும்போது பார்த்தீங்க இன்டென்சிட்டி அதுக்கு ஏற்றாப்புல எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுது. அப்படிதான் நீங்க தீட்டாவை 50, 90, 100, 0 அப்படின்னு கொண்டு வந்தீங்க. அதுக்கு ஏற்றாப்புல இன்டென்சிட்டி வேரியேஷன் நீங்க பார்த்தீங்க. படுகற்றைக்கும் இன்டென்சிட்டி அதுக்கு அந்த பீமுக்கும் சிதறல் அடிக்கப்பட்ட கற்றைக்கும் இடையான கோணம் தீட்டாவுடைய மதிப்பை நமக்கு தேவையான அளவில் மாற்றி அமைக்கலாம். சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரான் கற்றையோட செறிவானது கோணம் தீட்டாவின் சார்பாக அளவிடப்படுகிறது. இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டர்ட் பீம் இஸ் மெசர்ட் as a function of angle theta. ஓகேவா? இது இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஓகே ரைட்ஸ். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 54 வோல்ட்டுக்கு பண்ணி பார்க்குறாரு. விஇசி கூட 54 வோல்ட். அப்போ அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மேக்ஸிமம் வரும். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படி போட்டுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல மேக்ஸிமம், இந்த இடத்துல டிகிரி பார்க்கும்போது 50 டிகிரி. அப்ப 50 டிகிரில இன்டென்சிட்டி மேக்ஸிமம் வருது அப்படின்னு அவர் மெஷர் பண்ணாரு. சரியா? இந்த வேரியேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஃபிகர் ஷோஸ் வேரியேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி. செறிவும் எலக்ட்ரானுடைய ஆங்கிள் அதை பார்க்கும்போது 54 வோல்ட்டுக்கு 54 வோல்ட்டுக்கு அந்த கிவன் ஆசிலேட்டிங் வோல்டேஜுக்கு பீக். பீக்னா அந்த பெருமம் எங்க வருதுன்னு காமிச்சிருப்பாங்க. 50 டிகிரில வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுதான் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இது நம்ம ஹைப்போதிசிஸ்லயும் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாம்டா சிக்கோட்டு 12.27 இருந்துச்சு. ரூட் ஆஃப் வின்னு வந்துச்சு. அந்த விக்கு பதிலாக 54 போட்டிருப்பாங்க. 54 போட்டு ரூட் விட்டு வெளியில் எடுத்து நீங்க பண்ணும்போது ஆக்சுவலி லாம்டாவோட வேல்யூ 1.67 ஆம்ஸ்டாங் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டா வந்தது. 54 வச்சு நீங்க பார்க்கும்போது தியரிட்டிக்கல் அதாவது ஹைப்போதிஸ் படி நீங்க 54 வச்சாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டு போது 1.67 அது. நாம இப்போ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த நிக்கல் கிறிஸ்டல் இருந்ததுதா, அந்த நிக்கல் கிறிஸ்டலுக்கு உண்டான கேப் இன்டர் பிளேனர் ஸ்பேசிங் அதை நீங்க கனெக்ட் பண்ணி அது மூலயமா நீங்க வந்து என்ன பண்ணலாம் லேம்டா பார்க்கலாம். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஆனா புக்ல இப்போ இந்த இடத்துல இருக்காது. அந்த ஃபார்முலா நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதாவது நீங்க சின்ன கிளாஸ் படிச்சுப்பீங்க. எல் லாம்டா சீக்கோட்டு 2D சைன் தீட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா தான். இப்போ தீட்டாங்கிறது நாம பார்த்தோம். லாம்டா வேவ் லென்த் வேணும். அப்போ லாம்டா சீக்கோட்டு 2D சைன் தீட்டா பை என்ன போட்டுக்கலாம்? எண்ணும் போட்டுக்கலாம். அந்த எண்ணுங்கிறது ஆர்டர் ஆஃப் டிஃப்ராக்ஷன். சரியா? எந்த இடத்துல அது இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னா ரெண்டான்னு மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். டி இன்டர்பிளானர் ஸ்பேசிங், அந்த நிக்கல் கிறிஸ்டலோட இன்டர்பிளானர் ஸ்பேசிங். சரிங்களா? அதை போட்டுக்கலாம். அந்த சைன் தீட்டா தீட்டா அப்படி போட்டிங்கன்னா இங்கே லேம்டா வரும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஃப்ரம் த நோன் வேல்யூ ஆஃப் இன்டர்பிளானர் ஸ்பேசிங் ஆஃப் நிக்கல் கிறிஸ்டல் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 1.65 வந்துச்சு.
இது எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சது. தியரிட்டிக்கா கண்டுபிடிச்சு ஜஸ்ட் அந்த ஃபார்முலால ரூட் 54 போட்டா வந்துச்சு. அப்ப 2மே கிட்டத்தட்ட சேம் ஆகுறதுனால டேவிசன் ஜெர்மர் வந்து டீப்ராய் ஹைபாசிஸ் அந்த வேவ் நேச்சர ஓகே இது ஒபே ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. சரியா? ஏன் அப்படின்னா அதுல அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். இப்ப இது வரைக்கும் தமிழ்லயும் சொல்லிக்கிறேன். இப்ப 2 நம்ம பார்த்தோம். நிக்கலுடைய அணு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சதுன்னா எலக்ட்ரான் அலைனோட அலைநீளம் பார்த்தலாம் 1.65 வந்துடும் இந்த ஃபார்முலா போடும்போது. தியரிட்டிக்கலா டீப்ராய் தொடர்புல போடும்போது ரூட் ஆஃப் வீல் 54 போட்டீங்கன்னா 1.67 வந்து அப்போ கிட்டத்தட்ட சேமா வந்துட்டு ஓகே. பட் இன்னும் இது எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்தோம் டிஃப்ராக்ஷன் நடந்ததுன்னு பார்த்தோம். இன்டென்சிட்டி வேரியேஷனும் பார்த்தோம். இன்டென்சிட்டி எப்போ வேரியேஷன் ஆகும்னா இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா குறுக்கீட்டு விளைவுலாம் பார்த்தோம்னா குறுக்கீட்டு விளைவு அதிகம் ஆக்க குறுக்கீட்டு விளைவு அழிவு குறுக்கீட்டு விளைவு அதெல்லாம் யாருக்கு நடக்கும்? இந்த டிஃப்ராக்ஷனோ விளிம்பு விளைவோ இல்லைன்னா குறுக்கீட்டு விளைவு யாருக்கு இருக்கும்போது வேவுக்கு தான் இருக்கும். பார்ட்டிகிள் இருக்காது, வேவுக்கு இருக்கும். ஸோ அதனால இதுக்கு வேவ் நேச்சர் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப சொல்றோம். ஏன்னா அது பார்ட்டிகல் இருந்தா உங்களுக்கு வந்து என்ன சொன்ன இந்த கிராஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வராது. அதாவது மேக்ஸிமம் மினிமம் வராது. ஒரு மாதிரி ரேண்டம் வேல்யூ வரும். அதாவது கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டா வரும்லாம் சொல்லியிருக்காங்க. ம். இது வேவ் நேச்சரா இருக்கனால தான் அந்த எலக்ட்ரானுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்கனால தான் அது ஸ்கேட்டர் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம்னு இன்டென்சிட்டி வேரியேஷன் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் டிஃப்ராக்ஷன் இதெல்லாம் வேவுக்கு தான் உண்டு. எலக்ட்ரான் அதெல்லாம் இங்க ஒபே ஆகுது. அதை தான் நம்ம இன்டென்சிட்டி வேரியேஷன் வச்சு பார்த்தோம். ஓகே ரைட். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நேர் செய்த வாழ்க பாரதம் வெல்க தமிழகம். நன்றி வணக்கம்.